பிரிந்த ராஜ்யம். ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடே எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலே, உன் கூடாரங்களுக்கு போய்விடு. இப்போது தாவீதே, உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகொபெயாம் ராஜாவாயிருந்தான். பின்பு ராஜாவாகிய ரெகொபெயாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போனான். அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். யெரொபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கெல்லாம் கேள்வியான போது அவனை சபையினிடத்தில் அழைத்தனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. ரெகொபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாரோட யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார் பென்யமீன் கோத்திரத்தார் அனைவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 180,000 பேரை கூட்டினான். தேவனுடைய மனுஷனாகிய சேமாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பென்யமீனரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடே யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டிற்கு திரும்புங்கள். என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள். ரெகொபெயாம் இஸ்ரவேல் சபையாருக்கு செவி கொடாமல் போகிறான். ரெகொபெயாம் தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லோரும் கண்டபோது ஜனங்கள் அவனுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடே எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலே, உன் கூடாரங்களுக்கு போய்விடு. இப்போது தாவீதே, உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுகிறார்கள். தாவீதின் குடும்பத்தாரோடு சமாதானமாக இருக்க முடியாது என்றும் ரெகொபெயாம் தங்களுக்கு ராஜாவாக இருக்க தகுதியற்றவன் என்றும் தீர்மானம் பண்ணி யெரொபெயாமும் அவனோடு திரளான ஜனங்களும் சேர்ந்து ராஜாவுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறார்கள். இதனால் இதுவரையிலும் சமஸ்த தேசமாக இருந்த இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிரிகிறது. 260 வருஷங்களாக பிரிந்தே இருக்கிறது. இந்த பிரிவின் ஆரம்பம் ரெகொபெயாமின் காலத்தில் நடைபெறுகிறது. மற்ற தேசங்களுக்கு இஸ்ரவேல் தேசம் ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஆசீர்வாதமானதாகவும் இருக்க வேண்டும் என்னும் கர்த்தருடைய திட்டம் இந்த பிரிவினையினால் நிறைவேறாமல் தாமதமாயிற்று. இஸ்ரவேலின் பிரிந்த ராஜ்யங்கள் இரண்டுமே புறஜாதி தேசங்களிடத்தில் சிறையிருப்பில் வைக்கப்படுகிறார்கள். இக்காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய அன்றாட பிரச்சனைகளை நோக்கி பார்த்து தீர்வு காண விரும்பினார்கள். இதனால் வருங்காலத்தில் என்னென்ன விளைவுகள் உண்டாகும் என்று சிந்திக்க தவறிவிட்டார்கள். ரெகொபெயாமுக்கு மோசமான ஆலோசனைகளை சொன்னது யார் என்பதை பற்றி இஸ்ரவேல் சபையார் விசாரிக்கவில்லை. ரெகொபெயாமோடு கூட நிற்கிற வாலிபர்களை அவனை விட்டு விலக்கி வைத்துவிட வேண்டும் என்றும் அவர்கள் முயற்சி பண்ணவில்லை. ஒருவேளை மோசமான ஆலோசனை சொல்லுகிறவர்கள் ரெகொபெயாமோடு கூட இல்லாவிட்டால் அவன் ஜனங்களுக்கு இவ்வளவு கடினமான உத்தரவு கொடுத்திருக்க மாட்டான். இஸ்ரவேல் சபையார் ஞானமாய் யோசித்து செயல்படாமல் தாவீதின் வீட்டாருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவருடைய குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் சபையாருக்கு கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றி நன்றாய் தெரிந்திருந்தும் அவர்கள் தாவீதின் குடும்பத்தாருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். இந்த கலகம் இஸ்ரவேல் சபையார் மீது வந்த மிகப்பெரிய பாவமாய் இருக்கிறது. இஸ்ரவேலை என்றைக்கும் ஆளும் ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனான யெரொபெயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழும்பி
என் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். 2 நாளாகமம் 13:5-6. பேலியாளின் மக்களாகிய வீணர் அவனோட கூடி சாலமோனின் குமாரனாகிய ரெகபயாம் அவர்களை எதிர்க்கக்கூடாமல் வால வயதும் திடனற்ற மனதுமாயிருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்திக் கொண்டார்கள். இப்போதும் தாவீதுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஏராளமான கூட்டம். யெரொபெயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்றுக்குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறதே. 2 நாளாகமம் 13:7-8. இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் தாவீதின் குடும்பத்தாருக்கு விரோதமாக கலகம் பண்ணினாலும் யூதா கோத்திரத்தார் தாவீதின் குடும்பத்தாருக்கு ஆதரவாய் இருக்கிறார்கள். யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகபயாம் ராஜாவாய் இருக்கிறான். யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்தது. யூதா தேசத்திற்கு ரெகபயாம் ராஜாவானான். யூதாவும் பென்யமீனும் இவனுடைய தேசத்தில் திரளாக இருந்த போதிலும் மற்ற 10 கோத்திரத்தாரும் தெற்கு தேசத்தில் இருக்கிறார்கள். இதனால் யூதா கோத்திரம் இஸ்ரவேலின் எல்லா கோத்திரங்களுக்கும் பிரதிநிதியாக விளங்கிற்று. பென்யமீன் கோத்திரத்தாருக்கும் லேவி கோத்திரத்தாருக்கும் யூதா என்னும் பெயர் இங்கு பொதுவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்களில் 10 கோத்திரத்தில் இருந்து வந்தவர்களும் இருக்கிறார்கள். ரெகபயாமின் வார்த்தைகள் மோசமானதாக இருந்தாலும் அவன் நல்லவனாக இருக்கிறான். ரெகபயாம் இஸ்ரவேல் சபையாருக்கு கடினமான உத்தரவு கொடுத்தது போல அவர்களுடைய நுகத்தை அதிக பாரமாக்கவில்லை. அவர்களை தேள்களினால் தண்டிக்கவும் இல்லை. யூதா கோத்திரத்தார் ரெகபயாமின் ஆளுகையை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரெகபயாம் இஸ்ரவேல் தேசத்தை ஞானமாய் ஆளுகை செய்யவில்லை. ரெகபயாம் இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்திலிருந்து வரி வசூலிப்பதற்காக தன்னுடைய பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அவர்கள் மத்தியிலே அனுப்புகிறான். இஸ்ரவேலர் எல்லோரும் அவனை கல்லெறிந்து கொன்று போடுகிறார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகபயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடினான். இஸ்ரவேலர் எல்லோரும் என்று சொல்லப்பட்டிருப்பவர்கள் வடக்கு ராஜ்யத்தின் 10 கோத்திரத்தார் மட்டுமே ஆவார்கள். ஒரு சில வசனங்களில் இஸ்ரவேலர் என்பது இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரையும் குறிக்காமல் அவர்களுடைய 10 கோத்திரங்களை மட்டுமே குறிக்கும். இந்த புஸ்தகத்தின் இந்த பகுதி 2 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ராஜ்யம் அகற்றப்படுவதற்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ரெகபயாமோடு கூட நிற்கிற வாலிபர்கள் அவனுக்கு இந்த தவறான ஆலோசனையை சொல்லியிருக்க வேண்டும். வாலிபரின் ஆலோசனையை கேட்டு ரெகபயாம் அதோராமை அனுப்புகிறான். இஸ்ரவேல் ஜனத்தாரோ ரெகபயாமினுடைய ஆளுகைக்கு கீழ்ப்படிய விரும்பவில்லை. தாவீதே, உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேல் சபையார் ரெகபயாமை விட்டு பிரிந்து போய் விடுகிறார்கள். பிரிந்து போனவர்கள் ரெகபயாமுக்கு வரி செலுத்த மாட்டார்கள். இஸ்ரவேல் சபையார் ரெகபயாமை விட்டு பிரிந்து போனதை உறுதி பண்ணுகிறார்கள். அதோராமை கொன்று போடுகிறார்கள். வாலிபரின் தவறான ஆலோசனைகளுக்கு ரெகபயாம் செவி கொடுத்தான். தீய ஆலோசனையின் விளைவாக அதோராம் செத்து போகிறான். ரெகபயாம் இப்போது சீகேமிலே இருக்கிறான். அதோராம் செத்துப்போன செய்தியை கேட்டவுடன் ரெகபயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போகிறான். அவன் சீகேமை விட்டு உடனடியாக புறப்பட்டு போனதும் மதியீனமான செயல். ரெகபயாம் சீகேமை விட்டு ஓடிப்போனதினால் அவன் தன்னுடைய சிநேகிதரை இழந்து விடுகிறான். அவனுடைய விரோதிகளின் பலன் அதிகரிக்கிறது. இஸ்ரவேல் சபையார் ரெகபயாமை விட்டு பிரிந்து தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுகிறார்கள். ரெகபயாமோ இஸ்ரவேலுக்கு பயந்து சீகேமை விட்டே ஓடிப்போகிறான். ரெகபயாம் எருசலேமுக்கு ஓடிப்போன பின்பு இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் யெரொபெயாமை அழைத்தனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்குகிறார்கள். ரெகபயாம் சீகேமிலே தங்களோடு கூட இருக்கும் வரையிலும் இஸ்ரவேல் சபையார் யெரொபெயாமை தங்களுக்கு ராஜாவாக்கவில்லை. ரெகபயாம் எருசலேமுக்கு ஓடிப்போன பின்பு இஸ்ரவேல் சபையார் யெரொபெயாமை தங்களுக்கு ராஜாவாக்குகிறார்கள். தான் இழந்து போன ராஜ்யபாரத்தை எப்படியாவது திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரெகபயாம் முயற்சி பண்ணுகிறான். இஸ்ரவேல் சபையாரை பயமுறுத்தி அவர்களை அடக்கி ஆளுகை செய்யலாம் என்று ரெகபயாம் நினைத்தான். அது நிறைவேறவில்லை. இப்போது அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம் என்று ரெகபயாம் தீர்மானம் பண்ணுகிறான். வாயின் வார்த்தைகளுக்கு அடங்காத இஸ்ரவேல் சபையாரை பட்டயங்களினால் அடக்கலாம் என்று ரெகபயாம் தீர்மானித்திருக்கிறான். ரெகபயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாரோட யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும்
யூதா வம்சத்தார், பென்யமீன் கோத்திரத்தார் அனைவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 180,000 பேரை கூட்டுகிறான். ரெகொபெயாம் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவதற்கு பதிலாக இஸ்ரவேல் வம்சத்தாரோடு யுத்தம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறான். சேமாயா என்னும் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் புத்திரர் மீது யுத்தம் பண்ணக்கூடாது என்று ரெகொபெயாமிற்கு எச்சரித்து கூறினான். அதன் நிமித்தமாக யுத்தம் தவிர்க்கப்படுகிறது. தாவீதின் காலத்தில் 5 லட்சம் யுத்த வீரர்கள் இருந்தார்கள். தனக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிற இஸ்ரவேல் சபையாரை அடக்க வேண்டும் என்று ரெகொபெயாம் தீர்மானிக்கிறான். அவனுடைய மனதில் உறுதியும் தைரியமும் இருக்கிறது. ரெகொபெயாம் சீகோமில் இருந்த வரையிலும் அவனுடைய மனதில் தைரியம் இல்லை. ரெகொபெயாம் எருசலேமுக்கு திரும்பி வந்த பின்போ அவனுடைய மனதில் தைரியமும் திட நம்பிக்கையும் உண்டாயிற்று. யூதா கோத்திரத்தாரும் பென்யமீன் கோத்திரத்தாரும் கர்த்தருக்கும் தங்கள் ராஜாவுக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணவில்லை. யூதா கோத்திரத்தாரும் பென்யமீன் கோத்திரத்தாரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றுகிறார்கள். ரெகொபெயாம் இவ்விரண்டு கோத்திரங்களிலும் இருந்து 180,000 யுத்த வீரர்களை தெரிந்து கொள்கிறான். இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் ரெகொபெயாமுக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவனை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்கள். அவர்களுடைய கலகத்தை ஒடுக்கவும் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை தன்னிடமாக சேர்த்து கொள்ளவும் ரெகொபெயாம் அவர்கள் மீது யுத்தம் பண்ண 180,000 யுத்த வீரரை தெரிந்து கொள்கிறான். ரெகொபெயாமின் யுத்த வீரர்கள் எல்லோரும் யூதா வம்சத்தாரிலும் பென்யமீன் கோத்திரத்தாரிலும் இருந்து தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ரெகொபெயாம் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆயத்தமானது அவனுடைய தைரியத்திற்கும் பலத்திற்கும் எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. ரெகொபெயாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ணாமல் திரும்பி போனது அவனுடைய அதிகமான தைரியத்திற்கும் அதிகமான பலத்திற்கும் எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. ரெகொபெயாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண 180,000 யுத்த வீரரை தெரிந்து கொள்கிறான். அப்போது தேவனுடைய மனுஷனாகிய சேமாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தர் சேமாயாவை நோக்கி, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பென்யமீனரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டிற்கு திரும்புங்கள். என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்று சொல்லுகிறார். சேமாயா என்னும் பெயருக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் சேமாயா என்னும் பெயரில் 23 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: ஒரு தீர்க்கதரிசி, செருபாபேலின் உறவினன், சிமியோன் கோத்திரத்தான், ரூபன் கோத்திரத்தான், ஒரு லேவியன் மறுவேர் சம்முவா, கோகாத்தியரின் தலைவன், தாவீதின் காலத்தில் இருந்த ஒரு லேவியன், வாசற்காக்கிற லேவியன், யோசபாத்தின் காலத்தில் இருந்த ஒரு லேவியன், எசேக்கியாவின் வேலைக்காரன், எசேக்கியாவின் காலத்தில் இருந்த ஒரு லேவியன், யோசியாவின் காலத்தில் இருந்த ஒரு லேவியன், சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவன், சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்களின் தலைவன், ஒரு ஆசாரியன், சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவன், நெகேமியாவை எதிர்த்தவன், ஒரு ஆசாரியன், ஒரு பாடகன், உரியாவின் தகப்பன், எரேமியாவை எதிர்த்தவன், யூதாவின் பிரபு. செமேயா அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். அப்பொழுது ரெகொபெயாமும் அவனோட கூட இருக்கிற 180,000 யுத்த வீரரும் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விடுகிறார்கள். யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் புத்திரரை சிநேகிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். தங்கள் சகோதரரோடு அவர்கள் யுத்தம் பண்ணக்கூடாது. ரெகொபெயாமுக்கு யுத்தம் பண்ணக்கூடிய ஆயத்தம் இருந்தாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யுத்தம் பண்ணாமல் திரும்பி விடுகிறான். சேமாயா தீர்க்கதரிசி மிகவும் பிரபல்யமானவர் அல்ல. இவர் தேவனுடைய மனுஷன். ரெகொபெயாமோ இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜா. அவனுக்கு கீழே 180,000 யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். சேமாயாவோ தனியாக இருக்கிறார். ரெகொபெயாம் சேமாவை பார்க்கும்போது அவரோடு கூட இருக்கிற கர்த்தரையும் பார்க்கிறான். சேமாயாவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ரெகொபெயாம் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ணாமல் திரும்பி போய்விடுகிறான்.
ரெகொபெயாம் ஆரம்பத்தில் தன்னுடைய ஆதாயத்தை மாத்திரமே பார்த்தான். யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு ரெகொபெயாமுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ரெகொபெயாமின் பக்கத்தில் நீதியும் நியாயமும் இருக்கிறது. இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் தாவீதின் குடும்பத்தாரை பின்பற்ற வேண்டும். தாவீதின் குடும்பத்தாருடைய ஆளுகைக்கு அவர்கள் தங்களை கீழ்ப்படுத்த வேண்டும். இது கர்த்தருடைய கட்டளை. ரெகொபெயாமுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ணாமல் திரும்பி போய்விடுகிறான். ரெகொபெயாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ணினால் அவனுக்கு யுத்தத்திலே ஜெயம் உண்டாகாது. அவன் ஒருவேளை ஜெயித்தாலும் அவனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது.